வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன், கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட்டு. இன்றைக்கு நாம் பேசப்போகும் தலைப்பு கலியுகம் முற்றிவிட்டது. கலியுகம் முற்றிவிட்டது என்று சொல்கிறார்களே, தோஷம் தோஷம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, எல்லாம் எதை தொட்டாலும் தோஷம், எங்கே இருந்தாலும் தோஷம் என்பது உண்மையா என்கிற தலைப்பை பற்றி பேசப் போகிறேன். ஏன் கலியுகம் என்று சொல்லுகிறார்கள்? ஜோதிடத்தில் இது என்ன சொல்லப்பட்டது? சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இவை ஐந்தும் ஜோதிடத்தில் எங்கே இருந்தாலும் தோஷம் தருபவையே. நல்ல வீட்டில் இருந்தாலும் தோஷம் தருபவையே, கெட்ட வீட்டில் இருந்தாலும் தோஷம் தரக்கூடிய கோள்களே. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதைத்தான் கலியுகம் என்று சொல்லிட்டு இருக்கோம். களி முத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ரெண்டாம், தோஷம் உண்மையா? அந்த தோஷம் எப்படி தருகிறது? ஒவ்வொரு கோள் தருகிறது. தீய கோள்களை பார்ப்போம், அப்புறம் மற்ற வீடியோவில் பார்க்கலாம். சூரியன் எவ்வாறு தோஷம் தருவான்? சூரிய தோஷம், இவன் தான் மிகப்பெரிய தோஷத்தை கொடுக்கக்கூடியவனே சூரியன் தான். திமிர் இருக்கும் சூரியன்ட்ட. 1000 தப்பு நான் பண்ணுவேன், சூரியன் சொல்றது 1000 சரி பண்ணுவேன், அது என்னுடைய குண விசேஷம். ஆனா நான் திமிரா தான் இருப்பேன். எனக்கு நீ அடிபணிய வேண்டும், மரியாதை கொடுக்கணும், கௌரவத்தை கொடுக்கணும், மதிப்பு கொடுக்கணும். எனக்கு நீ மரியாதையை கொடுத்தாகணும். எந்த வகையிலும் என் முன்னாடி நீ குற்றம்னு நீ சொல்லவே கூடாது. என்னுடைய செயல்களில், பொது செயல்களில் சில வேலைகளில் நல்லதும் இருக்கும், தீயதும் இருக்கும். அதை எடுத்து கூறி பேசக்கூடிய இடத்துல நீ இருக்கக்கூடாது. என்னங்க, எடுத்து கூறி பேசக்கூடிய இடத்தில் நீ இருக்கவே கூடாது என்று சொல்லுபவன் சூரியன். உனக்கு தெரிஞ்சாலும் ஏன் முன்னாடி நீ பேசக்கூடாதியா என்று சொல்லுபவன் சூரியன். இது தோஷம் இல்லையா? அடுத்தது செவ்வாய். அது என்ன செய்ய போகுதுன்னா, அது எப்படி தோஷம் கொடுப்போம்? நான் தான் ஆபீஸ்ல அப்படி நின்று தன்னுடன் வேலை பார்க்கக்கூடியவர்கள், தன்னுடன் இருக்கக்கூடியவர்களை சரியில்லைன்னு சொல்லுவான். என்னங்க, மிகப்பெரிய அதிகாரத்தோட உச்சியிலிருந்து அதிகாரத்தை எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கிற செவ்வா. என்னங்க, நான் தான் அப்படின்னு சொல்லுங்க. இந்த செவ்வா எப்ப வேணாலும் தான் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் பயன்படுத்துவாரு, பறந்து ஆக்கிரமிக்கிற வேலையை செய்வாரு. இதுதான் செவ்வாயோட வேலை. சனியன் வேலை. சனியன் மறைந்திருந்து செயல்களை செய்யக்கூடியவன், மிகப்பெரிய மோசமான குணங்கள் உடையவன். உங்களுக்கே தெரியாத உங்கள் உணவில் விஷம் வைக்கக்கூடியவன். தீய செயல்களை கட்டவிழ்த்து விடுபவன். நீ மதிக்கவில்லை என்றால் நான் ஊனனாக இருக்கிறேன், கூனனாக இருக்கிறேன், குருடனாக இருக்கிறேன், எந்த பணியும் செய்ய முடியாத சோம்பேறியா இருக்க. இருந்தாலும் என்னுடைய நிலையில் நான் இருக்கிறேன். எனக்கு நீ செய்ய வேண்டிய மரியாதை மதிப்பு நீ கொடுத்துதான் ஆகணும். என்னுடைய இல்லை என்றால் நான் சோத்துல விச வைப்பேன். உடனுக்குடன் தீங்கை செய்ய ஆரம்பிச்சிருவேன். என்னங்க, உடனுக்குடன் தீங்கை செய்ய ஆரம்பித்து விடுவேன் என்று கட்டவிழ்த்து விடுவோம் சனியன். மதிக்கலையா ஒரு சோத்துல விச வச்சு கொண்டு விடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் சனியன். ராகு ஏமாற்றத்தின் தலைவன், ஏமாற்றுவதில் தலைவன். கொள்ளடிக்க கத்து கொடுத்துருவான். ராகு சீட்டிங் பண்ண கத்து கொடுப்பான். ராகு சூதுவின் தலைவன். நான்
பண்ணுறது தப்பு தான், தப்பை செய்யத்தான் செய்வேன். உன்னால் என்ன பண்ண முடியும்? சீட்டிங் பண்ண தான் செய்வேன், ஏமாத்தத்தான் செய்வேன். ஆமாண்டா நான் பிராடு பேடா, நீ என்ன பண்ணுன்னு அப்படியே சொல்லுவார் நாகு. கேது அப்படி அல்ல, ஏமாத்துறதும் நாங்கள் தான், நம்பிய மனிதர்களை முட்டாளாக்குறதும் நாங்கள் தான். காயமே இது பொய்யடா, காற்றடித்த பையடா என்று வீணா போகின்ற வழியை அத்தனையும் காட்டுறது நாங்கள் தான். பேசியே ஏமாத்துற வேலை அத்தனையும் பண்றவங்க நாங்க தான். என்னங்க, பேசியே ஏமாத்துற வேலையை பண்ற அத்தனை முளமரித்தனங்களும் முடிச்சு வைக்கித்தனங்களும் நாங்க செய்யறது நாங்க தான். அப்ப இதெல்லாம் தோசை இல்லைங்களா? இவன் நல்ல இடத்தில் இருந்தாலும் கெட்ட இடத்தில் இருந்தாலும் இந்த செயலை மாற்றுவானா? அவனால் மாற்ற முடியாது. இது தோஷம் தோஷம் தோஷம். நல்ல இடத்தில் இருந்தாலும் தோஷம், கெட்ட இடத்தில் இருந்தாலும் தோஷம். இவன் எங்க இருந்தாலும் தேசம். இவன் யார் கூட சேர்ந்தாலும் தோஷம். தீய குணங்களை இந்த 5 பேருக்கு கொடுத்தது, நல்ல குணங்களை நாங்கள் கொடுக்கலையே. தீயவர்கள் தான். இவன் எங்கிருந்தாலும் பிரச்சனை தான், எங்கிருந்தாலும் தோஷம் தான். தோஷத்தை சரி பண்ண முடியாது. அறிவின் மூலம் தான் பிரச்சனைகளை குறித்து கொள்ள முடியுமே தவிர தோஷத்தை ஒரு நாளும் சரி பண்ண முடியாது. இதுதான் உண்மை. மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.